தெய்வத்தின் ரோகத்தையும் அல்லவா கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று எண்ணியவள் அவனது நினைவை விரட்டி அடித்துவிட்டு நிகழ்வுக்கு திரும்பினாள். சுவையும் மனமுமாக கேசரியை செய்து வைத்தவள் தொட்டியில் இருந்த ரோஜா செடியிலிருந்து ரோஜாவை கட் செய்து அதை பொக்கே மாதிரி தயார் செய்தவள் தாயின் வருகைக்காக காத்திருந்தாள். சற்று நேரத்திலே காலிம்பல் அடிக்கும் சத்தம் கேட்க முகமுழுக்க புன்னகையுடன் கதவை திறந்தாள் நற்பவி. வெல்கம் மை டியர் என்று கூறிக்கொண்டே பூங்கொத்தை நீட்ட அங்கு நின்றிருந்த கவி பாரதியோ வியப்புடன் அவளை பார்த்தான். அவனது கை தன்னாலே நீண்டு அவள் நீட்டிய பூங்கொத்தை கைப்பற்றியது. கவி பாரதியை அங்கு எதிர்பார்க்காத நற்பவியோ அதிர்ச்சியில் சிலையானாள். அத்தியாயம் 9. கவி பாரதியை அங்கு எதிர்பார்க்காத நற்பவி, அம்மா நீங்க எப்படி என்று உளறி கொட்டினாள். கொஞ்சம் வழி விடுறீங்களா என்றான் கவி பாரதி. சாரி என்ற நற்பவி நகர்ந்து அவனுக்கு வழிவிட்டாள். உள்ளே நுழைந்தவனோ அங்கிருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்தான். சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தவன், ஆண்டி இல்லையா என்று வினவினான். அப்பொழுதுதான் அவளுக்கு பதட்டம் குறைந்து உள்ளுக்குள் கோபம் பெருகியது. எப்படி அவன் இங்கே வந்தான் என்று எண்ணியவள், ஹலோ, உங்களை யார் உள்ள விட்டது என்று நேரடியாக அவனை பார்த்து வினவினான். நீதான உள்ள விட்ட என்று நமட்டு சிரிப்பு சிரித்தான். நக்கலா? இல்ல, சீரியஸா தான் சொல்றேன் என்று இறுக்கமான முகபாவத்துடன் கூறினான். ஆனால் அவனது கண்களும் அவளை கண்டு எள்ளி நகையாடியது. தன் வீட்டிலே வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னை கேலி செய்து கொண்டிருக்கும் கவிபாரதியை பார்த்து உள்ளம் கொதித்தது. முயன்று தனது கோபத்தை வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்த நற்பவியோ, அந்த பூங்கத்தை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க மிஸ்டர் என்றாள். நல்ல விருந்தோம்பல், கொடுத்த பரிசை திரும்ப கேக்குறீங்க, வெளியே போ சொல்றீங்க, சூப்பர். பட் எனக்கு வந்த பரிச திருப்பி தர்ற பழக்கம் கிடையாது என்றவன் வேண்டுமென்றே அந்த பூங்கத்தை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். அதை பார்த்து டென்ஷனான நற்பவியோ, ஹலோ மிஸ்டர், அது எங்க அம்மாவுக்காக ரெடி பண்ணது. ஓஹோ, பட் எப்போ என் கைக்கு வந்ததோ அப்பத்துல இருந்து இது எனக்கு சொந்தமான பொருள், இனி இதை நான் விட்டு தர மாட்டேன் என்று புன்னகை சிந்தினான் கவி பாரதி. பொடி வைத்து பேசிய பேச்சு அவளை வெறியேற்ற அவன் கையில் இருந்து பூங்கொத்தை கைப்பற்ற முயன்றான். அவனோ அதை மேலேயும் கீழேயும் நகர்த்தி ஆட்டம் காண்பித்துக் கொண்டிருந்தான். பவி, கதவைய திறந்து வச்சிருக்க என்று வினவியவாறே வந்த கண்மணி அங்கு தான் கூப்பிட்டத்தை கூட கவனிக்காமல் தன் மகளும் கவிபாரதியும் விளையாடி கொண்டிருந்ததை பார்த்ததும் உள்ளமெல்லாம் பற்றி எரிந்தது. பவி என்று கோபமாக அழைத்தார். திடீரென்று ஒலித்த அம்மாவின் கோப குரலில் பதறி போனாள் நற்பவி. என்ன பண்ணிட்டு இருக்க என்று கோபத்தை அடக்கிக் கொண்டு மகளிடம் வினவினார். அது வந்து என்றவள் தயங்க அவரை அழுத்தமாக பார்த்தவன், உங்களை பார்க்க தான் வந்த ஆண்டி, நீங்க இல்ல, பட் உங்க டாட்டர் எனக்கு இந்த பூங்கத்தை கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. ரியலி ஐம் சர்ப்ரைஸ்ட் என்று இருவருக்கும் இடையில் நுழைந்தான் கவி பாரதி. தன் வீட்டில் உள்ள ரோஜாப்பூ கொத்தாக அவன் கையில் வீற்றிருக்க அதை பார்த்த கண்மணி மகளை குற்றம் சாட்டும் பார்வை பார்த்தார். பவியோ தாயின் பார்வையில் கலங்கி போனாள். இருவரது மௌனத்தை கலைப்பது போல், ஆண்டி என்றான். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயமா வந்தீங்க